ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்றைக்கி நம்ம சமையல் டிலைட் சேனலில் அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கூடவே பட்டர் சேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அவல் பாயாசத்துக்காக அரை கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த அவலை நல்லா கலந்து கொடுங்க. இதை பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா பொரிஞ்சு வரும் அவல். அதுக்கப்புறமா நீங்கள் 1/2 லிட்டர் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த பாலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த அவல் நல்லா வெந்து வரட்டும். அவலில் பால் சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே கலந்து கொடுத்துட்டே இருங்க. பால் சேர்த்துருக்கறனால பொங்கி வந்துடும். மூடி எதுவுமே போட்டுறாதீங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். அவல் ரொம்பவே சூப்பராக வெந்துடும். இந்த அவல் பாயாசம் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அவல் வெந்துருச்சா இல்லையாண்டு. இதுக்கப்புறமா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. அவல் இப்போ நல்லாவே வெந்துருச்சு. அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான இனிப்பாக இருக்கும். ஜீனி சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுத்துருங்க. ஜீனி சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அவல் பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டிங்கன்னா அவல் பாயசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாயாசம் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே திக்காக ஆயிரும். இதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு நீங்கள் பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. நான் சிவப்பு அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை அவலும் சேர்த்துக்கோங்க. பாயசத்தோடைய கலர் மாறாமல் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெள்ளை அவலாக இருந்தால். இப்போ முந்திரி பருப்பு நல்லாவே வறுபட்டுருச்சு. இது கூடயே கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நீங்கள் பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான அவல் பாயசம் ரெடியாக இருக்கும். இந்த அவல் பாயசம் செய்யும்போது நீங்கள் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. அவல் பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக எப்படி அவல் பாயசம் செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த அவல் பாயசம் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பட்டர் சேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் சேவ் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் பொரிகடலை நான் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பொரிகடலை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். பொரிகடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஓமம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முறுக்குக்கெல்லாம் சேர்க்கக்கூடிய ஓமம் தான். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு எடுத்ததுமே தண்ணி சேர்க்காம நல்லா கையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா முறுக்கு மாவு மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். மாவு ரொம்பவும் டைட்டாக இருந்துச்சுன்னா புளியும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் முறுக்குக்கு மாவு பிசைஞ்சாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் மாவு பிசையணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு லூஸாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு மாவு லூஸாக இருந்ததுன்னா தான் பிழியும் போது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி பட்டர் சேவு புளியறதுன்னு நான் காட்டுறேன். நான் இந்த அளவுக்கு ஸ்டார் உள்ள அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் முறுக்கு அச்சிலே இந்த மாதிரி ஸ்டார் உள்ளதாக எடுத்துக்கோங்க. இதிலே 3 கன்று உள்ளதும் இருக்கும். நீங்கள் 1 கன்று உள்ளதை எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு முறுக்கு உலக்கில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டார் அச்சு போட்டுட்டு நான் இந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். மாவை சேர்த்துட்டு நான் எப்படி புளிஞ்சு விடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். முறுக்கு அச்சில் மாவு சேர்த்துட்டு நீங்கள் புளியும் போதே தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஈஸியாக புளிஞ்சு காட்டுறேன்ட்டு. இப்போ மாவு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு உடஞ்சி தான் வரும். இப்போ வாங்க பட்டர் சேவ் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி மாவு கொஞ்சமாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது கரெக்டான சூடாக இருக்கும். மிதமான தீயில தான் நீங்கள் வச்சுக்கிட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் பட்டர் சேவோடைய கலர் மாறாமல் உங்களுக்கு வரும். இல்லைன்னா ரொம்ப செவந்து போய் உங்களுக்கு முறுக்கு மாதிரி வந்துடும். இப்படி புளிஞ்சு விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கோங்க. உடனே கரண்டி போடாமல் அப்போ நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இடையில நீங்கள் கரண்டிலே இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம், ரொம்பவும் பெருசாக இல்லாமல். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் சேவை வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பரான பட்டர் சேவு ரெடியாக இருக்கும். இப்போ ரொம்பவே சூப்பரான பட்டர் சேவு ரெடி. நீங்கள் இந்த பட்டர் சேவை சூடோடு சாப்பிடும்போது உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ஆற விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவும் மொறுன்னு வரும். ரொம்பவே அருமையாகவும் ரொம்பவும் ஈஸியாக எப்படி அவல் பாயசம் செய்கிறதுனும் இது கூடவே எப்படி பட்டர் சேவ் ரொம்பவே சூப்பராக செய்கிறதுனா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த அவல் பாயசம் பட்டர் சேவும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.